காவேரி ஆறு தமிழ்நாட்டின் உயிர் ஆதாரமாகும். டெல்டா மாவட்டங்களின் விவசாயம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களின் குடிநீர் காவேரி நீரை ஆதாரமாக கொண்டுள்ளது. காவேரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக காவேரி நடுவர் மன்றம் மற்றும் உச்ச நீதிமன்ற ஆணை மற்றும் பல்வேறு ஆணைகள் மூலம் தமிழ்நாட்டு உரிமை நிலைநாட்டப்பட்டுள்ளது. இருப்பினும் மாதவாரியாக கர்நாடகாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கான உரிய பங்கை பெறுவது பல ஆண்டுகளாக சவாலாக உள்ளது. இந்நிலையில் காவேரி நதிநீர் பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மாண்புமிகு கர்நாடக முதலமைச்சர் அவர்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டு பெங்களூரில் பேச்சுவார்த்தைக்கான நாள் 3/8/2026 என்று முடிவு செய்யப்பட்டது. அதற்கிடையில் கர்நாடகா மாநில முதலமைச்சர் அவர்கள் மேற்குறிப்பிட்ட நாள் பேச்சுவார்த்தைக்கு உகந்தது அல்ல எனவும் வேறு ஒரு நாளில் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று கூறியதால் 3/8/2026 அன்று பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. 28/7/2026 அன்று நடைபெற்ற 139வது காவேரி நீர் முறைப்படுத்தும் குழு CWRC கூட்டத்தில் தமிழ்நாடு தனது உரிமையை வலியுறுத்தியது. நீரியல் மற்றும் வானிலை நிலவரங்களை ஆய்வு செய்த பின்னர் 29/7/2026 முதல் 12/8/2026 வரை பில்லுகுண்டுவில் வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் மொத்தம் 4.536 TMC நீர் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் கிருஷ்ணராஜா சாகர் மற்றும் கபினி அணையிலிருந்து நீரை திறந்துவிடுமாறு கர்நாடக அரசுக்கு காவேரி நீரை முறைப்படுத்தும் குழு அறிவுறுத்தியது. ஆனால் கர்நாடகா அறிவுறுத்தப்பட்டபடி நீரை அளித்தாலும் பற்றாக்குறை காலத்திற்கான விகிதாசார பங்கீட்டில் 5.379 TMC அளவு பற்றாக்குறை பேக்லாக் இருக்கும் என்பதை தமிழ்நாடு சுட்டிக்காட்டியது. இருப்பினும் 30/7/2026 அன்று நடைபெற்ற காவேரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் CWMA 54வது கூட்டத்தில் குழுவின் முடிவை ஆணையம் உறுதி செய்தது. எனினும் கர்நாடக அரசு இதை முழுமையாக செயல்படுத்தவில்லை. 29/7/2026 முதல் 2/8/26 வரை 3500 கனஅடி கிடைக்க வேண்டிய இடத்தில் 144 முதல் 619 கனஅடி வரை மட்டுமே கிடைத்தது. இதனால் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருந்த பற்றாக்குறை மேலும் அதிகரித்தது. எனவே 12/8/2026க்குள் நீர் வந்து சேருமாறு கர்நாடக அரசுக்கு உத்தரவிடவும் 1/6/2026 முதல் 28/7/2026 வரை உள்ள நிலுவை நீரை உடனடியாக திறந்துவிடவும் பற்றாக்குறை விகிதாசார அடிப்படையில் ஈடு செய்யவும் தமிழ்நாடு அரசு காவேரி நீர் மேலாண்மை ஆணையத்தை வலியுறுத்தியது. மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இது தொடர்பாக 3/8/2026 அன்று உச்ச நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி நீர்வளத்துறை செயலாளர் CWMA தலைவருக்கு 3/8/2026 அன்று எழுதிய கடிதத்தில் 31/7/2026 முதல் கர்நாடகாவின் 4 அணைகளுக்கும் வரும் நீரின் அளவு கணிசமாக அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே தமிழ்நாட்டிற்கான விகிதாசார பங்கீட்டை மறு ஆய்வு செய்யும் 12/8/2026க்குள் 26.594 TMC நீர் வந்து சேரும் வகையில் கிருஷ்ணராஜ சாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து நீரை விடுவிக்க கர்நாடகாவிற்கு உத்தரவிடவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் CWCR இடமும் 5/8/2026 அன்று தமிழ்நாடு அரசு இதே கோரிக்கையை முன்வைத்துள்ளது. மேட்டூர் அணை தொடர்பாக இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் நிலவிய குறைவான நீர்வரத்து காரணமாக வழக்கம்போல் ஜூன் 12 அன்று பாசனத்திற்கான அணையை திறக்க இயலாத நிலை ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையில்
குடிநீர் தேவைக்கு முன்னுரிமை அளித்து மேட்டூர் அணை மிகுந்த கவனத்துடன் நிர்வகிக்கப்பட்டது. 2026-27 ஆண்டு தென்மேற்கு பருவமழை 4/6/2026 அன்று தொடங்கிய போதிலும் ஆரம்ப கட்டத்தில் கர்நாடக அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவு வழக்கத்தை விட மிகவும் குறைவாக இருந்தது. இதன் காரணமாக காவேரி நீர்வரத்தும் குறைந்தது. மேட்டூர் அணையின் நீர் இருப்பு வழக்கமாக ஜூன் 12 அன்று பாசனத்திற்கு திறக்க வேண்டிய அளவிற்கு இல்லை. ஒரு முறை அணை திறக்கப்பட்டால் பாசனத்திற்கு தேவையான தண்ணீரை தடையடைந்து தொடர்ந்து வழங்க வேண்டும். எனவே அரசு மிகுந்த பொறுப்புணர்வுடன் குடிநீர் தேவைக்கு முன்னுரிமை அளித்து அணையை நிர்வகித்தது. 1974-75 முதல் கடந்த 52 ஆண்டுகளில் ஒரு ஆண்டில் மே மாதத்திலும் 18 ஆண்டுகளில் ஜூன் மாதத்திலும் அணை திறக்கப்பட்டது. நீர் பற்றாக்குறை நிலவிய வறட்சி ஆண்டுகளில் மேட்டூர் அணை 16 ஆண்டுகளில் ஜூலை மாதத்திலும் 11 ஆண்டுகளில் ஆகஸ்ட் மாதத்திலும் 3 ஆண்டுகளில் செப்டம்பர் மாதத்திலும் 2 ஆண்டுகளில் அக்டோபர் மாதத்திலும் மேலும் ஒரு ஆண்டில் நவம்பர் மாதத்திலும் 1987 திறக்கப்பட்டது. இது போன்ற பற்றாக்குறை நிலவிய ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை பரிசீலிக்கப்பட்டு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் தற்போது நீர்வரத்து அதிகரித்த நிலையிலும் தமிழ்நாட்டுக்கு உரிய அளவு நீர் முழுமையாக வழங்கப்படவில்லை. 6/8/2026 காலை நிலவரப்படி தமிழ்நாடு பெற்றுள்ள மொத்த நீர் 4.947 டிஎம்சி மட்டுமே. இறுதி தீர்ப்பின்படி கிடைக்க வேண்டிய அளவு 46.359 டிஎம்சி ஆகும். இதனால் 41.412 டிஎம்சி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.